குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். திரு ஸ்டாலின் பல கூட்டத்திலையும் அறிக்கையிலையும் தொலைக்காட்சியிலையும் பேசுவது திராவிட முன்னேற்ற கழக தலைமையில எங்களுடைய கூட்டணி வலுவா இருக்குன்னு சொல்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த துறையூரை கொஞ்சம் திரும்பி பாருங்க. இங்கே மக்கள் வெள்ளம் எப்படி இருக்குது என்பது நேரலையில பார்த்துட்டு இருப்பீங்க. ஆக நீங்க கூட்டணி பலம், எங்க கட்சிக்கு மக்கள் பலம் இருக்குது. ஆகவே தேர்தலிலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடியவர்கள் பொதுமக்கள். அந்த பொதுமக்கள் எங்கள் பக்கம் இருக்கின்றார்கள். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் மக்களுடைய பேராதரவை பெற்று பெரும்பான்மையோட தனி பெரும்பான்மை அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். இன்றைக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய திட்டங்களை செய்ததாக ஒரு பொய்யான செய்தியை தொடர்ந்து கூறி வருகிறார். ஒன்னே ஒன்று செஞ்சிருக்கிறார். தினந்தோறும் ஒரு அறிவிப்பு வெளியிடுவார். போட்டோ ஷூட் பத்திரிகையில் வரும், ஊடகத்தில் வரும், அதோட முடிஞ்சு போயிடும். அப்படித்தானே மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்குதா? இதே அண்ணா திமுக ஆட்சி இந்த துறையூர் பகுதி விவசாயிகள் நிறைந்த பகுதி, விவசாய தொழிலாளிகள் நிறைந்த பகுதி. இன்னைக்கு விவசாய தொழிலாளி கடினமான உழைப்பாளி. வேற எந்த தொழிலும் இப்படிப்பட்ட கடினம் கிடையாது. அப்படி இரவென்று பகலென்று வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாம உழைக்கின்ற வர்க்கம் விவசாய தொழிலாளி. அதற்காக அண்ணா திமுக ஆட்சியில நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறோம். இன்றைக்கு குடிமராமத்து திட்டம், ஏரி குளம் குட்டா அணை பல ஆண்டுகளாக தூர் வாராமல் இருந்தது. அண்ணா திமுக ஆட்சியில விவசாயிகள் பங்களிப்போட பிரம்மாண்டமா குடிமராமத்து திட்டத்தை அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு கிராமத்தில் இருக்கிற அனைத்து ஏரிகள் குளங்கள் எல்லாம் தூர் வாரப்பட்டு, ஏரி ஆழப்படுத்தப்பட்டு, குட்டைகள் ஆழப்படுத்தப்பட்டு, பருவ காலங்களிலே பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து வைத்தோம். கோடை காலத்தில் நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவை நீர், குடிப்பதற்கு தேவை நீரை வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதேபோல விவசாயிகள் நிறைந்த பகுதி, வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி. இந்த வேளாண் பெருமக்கள் கடினமான உழைப்பாளிகள். தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே அவள் பயிர் கடன் பெற்றிருந்தாங்க. மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா 2016ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள். தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றுடன் விவசாயிகளுடைய பயிர் கடன் தள்ளுபடி என்று சொன்னார்கள். ஆட்சி பொறுப்பேற்று தள்ளுபடி செய்தார்கள். அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய ஆட்சி அம்மா வழியிலே செயல்பட்டது. 2021ஆம் ஆண்டு விவசாய பெருமக்கள் என்னை சந்தித்து கொரோனா காலத்துல கடுமையா நாங்க பாதிக்கப்பட்டு விட்டோம். அதனால விவசாய பெருமக்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். கோரிக்கை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 12,500 கோடி கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளுக்கு இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றிருக்காங்களா? சொல்லுங்க. அதே போல நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது. அந்த காலகட்டத்தில் கூட இன்றைக்கு இந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பொழுது இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடைய நிலங்களை பார்வையிட்டு சேதத்தை கணக்கிட்டு இந்தியாவிலேயே தமிழகத்திலேயே வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தம்பி கீழே விழுந்துடாதப்பா, கொஞ்சம் இறங்க தம்பி, கீழே விழுந்துடாத ராஜா. ஏய் பாரு கம்பி,
ஏ தம்பி, கம்பி இருக்குது ராஜா. நான் பேசுறதோட உன்னை தப்ப பார்க்க வேண்டியதா இருக்குது. உளுந்துராத, மெதுவா இறங்கு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு விவசாய பெருங்குடி மக்கள் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்படுகின்ற பொழுது, வறட்சியால் பாதிக்கப்படுகின்ற பொழுது, புயலால் பாதிக்கப்படுகின்ற பொழுது, வெள்ளத்தால் பாதிக்கப்படுகின்ற பொழுது, விவசாயிகளுடைய பயிர்கள் சேதமடைந்தா அதை காப்பீடு திட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டு பாதிப்படைந்த விவசாயிகளுக்கு அந்த காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக நிவாரண தொகை பெற்று தந்த அரசு அதிமுக அரசாங்கம். கொடுத்தமல்ல, இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு அதிகமா காப்பீட்டு தொகை பெற்று தந்த அரசு அதிமுக அரசு. அதே போல விவசாயி தொழிலாளி இரவு பகல் பாராம பாடுபடுறாங்க, கடினப்படுறாங்க, உழைக்கிறாங்க. இதனாலதான் உணவு உற்பத்தி அதிகமா பெருக்கி பஞ்சமில்லாம தமிழகம் இருக்குது. அப்படிப்பட்ட விவசாய தொழிலாளிகளுக்கு பசு வீடுகள், விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடு, விலையில்லா கோழி, இன்றைக்கு முதியோர்களுக்கு அதே முதியோர் உதவி திட்ட உதவி பல திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசு. அது மட்டும் இல்ல, என்ன நான் இன்னைக்கு கேட்கறத கடைசியா பேசுறேன். அதே போல இன்றைக்கு நம்முடைய பகுதி துறையூர் சட்டமன்ற பகுதி இன்றைக்கு ஒரு விவசாய நிறைந்த பகுதி. இதைத்தான் நம்பி விவசாய தொழிலாளி அவருடைய வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நிறைய திட்டங்களை நிறைவேற்றிக்கிறோம். குறிப்பா பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள், அந்த மாணவர்கள் பள்ளிக்கு போறதுக்கு சீருட, விலையில்லா புத்தகம், நோட்டு, காலனி, அதோட அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க லேப்டாப் கொடுத்தாலாம். 52,36,000 பேர் கொடுத்தோம். 52,36,000 மாணவ மாணவிக்கு லேப்டாப் கொடுத்து அறிவுபூர்வமான கல்வி கொடுத்த அரசு அதிமுக அரசு. அதையும் இந்த அரசு நிறுத்தி விட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி மனதுடன் நிறுத்தப்பட்ட இந்த லேப்டாப் திட்டம் நம் மாணவர்களுக்கு தொடரும். கொரோனா காலம், கொரோனா காலத்துல ஓராண்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, மக்கள் பாதிப்பு அடையக்கூடாது என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ரேஷன் கடையில விலையில்லா அரிசி, விலையில்லா சர்க்கரை, விலையில்லா எண்ணெய் ஓராண்டு கொடுத்தோம். இந்தியாவில ஓராண்டு விலையில்லா ரேஷன் பொருள் கொடுத்த அரசாங்கம் இல்ல. அதையும் கொடுத்த அரசாங்கம், ஏழைகளை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, அப்ப குடும்பத்துக்கு 1000 ரூபாய் பணமும் கொடுத்தோம். அதோட நம்முடைய பள்ளிகள் மூடப்பட்டு விட்டன, கொரோனா காலத்துல கல்லூரிகள் மூடப்பட்டு விட்டன. இதனால் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைன்ல வகுப்பு, ஆன்லைன்லயே தேர்வு. அதை நம்முடைய மாணவர் சரியா பயன்படுத்தி பட்டம் பெற்றார்கள். பள்ளியிலே படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்று ஒரு கட்சி இருக்கிற காரணத்துலதான் இன்றைக்கு சாதாரண கிராமத்துல கிராமத்துல குடிசையில் வாழ்கின்ற அந்த குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி கூட பட்டப்படிப்பு படிக்கிற சூழ்நிலை உருவாக்கி தந்தோம். அதிமுக கட்சி மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு மாணவருடைய கல்வி தமிழகத்துல சிறக்காது. சிந்திச்சு பாருங்க. பொன்மன சம்பால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது கல்லூரிக்கு முன்னுரிமை கொடுத்தார். மாண்புமிகு அம்மா அவர்கள் 2011 2021 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அந்த காலகட்டத்தில் மட்டும் 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அரசாங்கத்தின் சார்பாக திறக்கப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள், ஏழை மாணவர்கள் குறைந்த கட்டணத்துல உயர்கல்வி பட்டப்படிப்பு படிச்சாங்க. அதே போல ஒரு ஆண்டு 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ஒரு வருஷத்துல 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சாதனை படைச்சது. அதே போல மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. ஆக
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 10 ஆண்டுகள்ல 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறக்கப்பட்டு இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்துல ஒரே 5 ஆண்டுல 10 ஆண்டுல 17 மருத்துவர்களை நாம தான் உணர்ந்தோம். திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு நிறைவு பெற்று விட்டது. ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டாட முடிஞ்சதா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு திறமையான அரசாக இருந்த காரணத்தினாலே, கல்விக்கு முன்னுரிமை கொடுத்த காரணத்தினாலே இந்த திட்டமெல்லாம் நிறைவேற்றப்பட்டது. 26 பாலிடெக்னிக் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி நிலையம், கால்நடை பூங்கா, தலைவாசல 1000 கோடியில பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா. அதே போல பிடெக் கல்லூரி, ஐடி கல்லூரி, இப்படி அதிகமா கல்லூரிகளை திறந்து கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளியை படிக்கின்ற ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவி இன்றைக்கு அரசாங்க கல்லூரியிலே பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உண்டுதானே? இன்றைக்கு 2019-20 ஆண்டுல இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. இதே திமுக அரசாங்கம் இருந்தது. 2011 அம்மா முதலமைச்சரா பொறுப்பேற்கின்ற பொழுது 132 பேர் தான் உயர்கல்வி படிச்சாங்க. அண்ணா திமுக ஆட்சியில கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தி கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்சு கிராமத்திலிருந்து நகர வரை நம்முடைய மாணவ செல்வங்கள் அதிக அளவிலே பட்டப்படி படித்து கிட்டத்தட்ட 19-20 ஆண்டு கிட்டத்தட்ட 54% இன்னைக்கு பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை தமிழகத்திலே உருவாக்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக நடக்குதா? அதோட இன்னைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இது கிராம பகுதி, அரசு பள்ளிக்கூடம் அதிகம். அதுலதான் விவசாய தொழிலாளி விவசாயிகள் ஏழைகளுடைய குழந்தைகள் அதிகமாக படிக்குது. இந்த குழந்தைகளுடைய எண்ணம் இவர்கள் மருத்துவராக வேண்டும். அதற்காக எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமே இதற்கு முடிவு கட்டி அந்த ஏழை குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி மருத்துவராக வேண்டும். அதற்காக ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக அந்த ஏழை மாணவர்கள் மருத்துவராக கனவை நனவாக்கிச்சது. 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே 2818 பேர் அரசு பள்ளி படித்த மாணவ மாணவி இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்குது. சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு தனியார் கல்லூரியில் போய் படிச்சீங்கன்னா வெளியில் வரத்துக்கு குறைஞ்சபட்சம் 50 லட்சம் ரூபாய் ஆகும். 1 ரூபாய் செலவு இல்லாம அரசு பள்ளியை படித்த ஏழை மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவராகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல இன்றைக்கு கிராமம் நிறைந்த பகுதி, இந்த பகுதியில அதிமுக ஆட்சியில அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். இந்த அம்மா மினி கிளினிக்ல இந்த தொகுதியில் மட்டும் 9 அம்மா மினி கிளினிக் கொண்டாந்து. இந்த துறையூர் சட்டமன்ற தொகுதியில 9 அம்மா மினி கிளினிக், அதை மூடிட்டாங்க. இது நியாயமா? இந்த திட்டம் ஏழைகளுக்காக கொண்டாந்த திட்டம். ஏழை மக்கள் எங்க அதிகமா வசிக்கிறாங்களோ அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினி கிளினிக் திறக்கப்பட்டு அந்த அம்மா மினி கிளினிக்ல ஒரு MBBS டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் யாராவது உடல்நிலை சரியில்லைனா அவர்கள் அம்மா மினி கிளினிக் சென்று சிகிச்சை பெறலாம். இந்த திட்டத்துல என்ன இவர்களுக்கு கஷ்டம்? இதே அதிமுக ஆட்சியில இருந்தா, அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டம் மக்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. அதனால இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஏழைகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய இந்த திட்டத்தை ரத்து செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஏழை மக்களை ஏறெடுத்து கூட பார்க்க மறுக்கின்றீர்கள். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஏழை மக்களுக்காகவே அரசாங்கம் நடத்திய அரசாங்கம்.
நீங்க 2000 அம்மா மினிக்கு தான் மூட முடிஞ்சது. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் மக்களுடைய ஆதரவு பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கின்ற பொழுது 4000 அம்மா மினிக்கு திறக்கப்படும். எங்கெல்லாம் ஏழை இருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் அற்புதமான சிகிச்சை கொடுக்கப்படும். ஏனென்றால் விவசாயி தொழிலாளி தன் உடம்பை பார்ப்பது கிடையாது, இரவுகள் மாறாமல் உழைக்கின்றான். அவன் உடலிலே என்ன நோய் இருக்கிறது கூட தெரியல. நோய் வந்த பிறகுதான் அவர் பெரிய கஷ்டத்துக்குள்ளாகிறார். அப்படிப்பட்ட மக்களுக்கு நல்ல சிகிச்சை அளிப்பதுதான் இந்த திட்டத்துடைய நோக்கம் என்பதை நேரத்திலே தெரிவித்து, அதோட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இருக்குதுல்ல அம்மா உணவகம் சிறப்பா செயல்படும். இப்ப வேண்டுமென்றே திட்டமிட்டு அம்மா உணவகத்தை மூடுவதற்கு இந்த அரசு திட்டமிட்டது. அதை முறியடிச்சுக்கிறோம். மேலும் அம்மா உணவகம் அற்புதமாக மக்கள் விரும்புகின்ற உணவு அம்மா உணவகத்திலே அதிமுக ஆட்சி அமைந்த வழங்கப்படும். இது மக்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சு மக்களுக்காக ஆட்சி செய்கின்ற கட்சி அதிமுக கட்சி. திமுக வீட்டு மக்களுக்காக அந்த கட்சி கிடக்குது. அப்படித்தானே? அது குடும்ப கட்சி தானே, வாரிசு அரசியல் தானே. அதுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 தேர்தல். ஆகவே மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றுவதுதான் மக்களுடைய ஏகாபத்த எண்ணம். அப்படித்தானே? மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? இந்த திட்டத்தை எல்லாம் அதிமுக ஆட்சியில மக்கள் பயன்பெறுகின்ற திட்டம். தாலிக்கு தந்தம். இதுல என்ன உனக்கு கஷ்டமா இருக்குது? வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்குற, நீங்க தான் ஒரு பைசா கூட எடுக்க மாட்டீங்க திமுகவில். இன்னைக்கு மக்களுக்கு குடிக்கிற திட்டத்தை ஏன் நிறுத்துற? அதுல என்ன உங்களுக்கு கஷ்டமா இருக்குது? தாலிக்கு தங்கம் திட்டம். ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண் திருமண வயது அடைகின்ற பொழுது அவ வீட்டுல பொருளாதாரம் சொல்லணுமா, திருமணம் நடக்கல, அம்மா எண்ணினாங்க, திட்டத்தை கொண்டாந்தா அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்ணுக்கு உரிய நேரத்தில் திருமணம் நடைபெறும் என்று திருமண உதவி திட்டம். 25,000 50,000 ஒரு சவரன். இந்தியாவில் எங்கேயும் கிடையாது. 6 லட்சம் பேர் கொடுத்தோம். அதையும் நிறுத்திட்டீங்க. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம் தொடரும். அது மட்டுமல்ல, இந்த திட்டத்தில் இருக்கிற மணப்பெண்ணுக்கு பட்டு சாலை கொடுக்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி கொடுக்கப்படும். அதோட இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அற்புதமா கொண்டாந்தாங்க. எல்லா ரேஷன் கடையிலும் தைப்பொங்கல் என்று விலையில்லா வேஷ்டி சேலை கொடுக்கப்படும் என்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த திட்டம் முழுமையா செயல்படல. ஒரு பக்கம் வேஷ்டி கொடுத்தா ஒரு பக்கம் சேலை கொடுக்கறதில்ல, ஒரு பக்கம் சேலை கொடுத்தா ஒரு பக்கம் வேஷ்டி கொடுக்கறதில்ல, சில பக்கம் ரெண்டுமே கொடுக்கறதில்ல. இந்த ஏழைகளுக்கு கொடுப்பது கூட ஊழல் செய்கிற ஒரே அரசு திமுக அரசு. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு தைப்பொங்கல் என்றும் முன்கூட்டியே தரமான வேஷ்டி சேலை நம்முடைய ஏழை எளிய மக்களுக்கு வழங்கும். அதோட தீபாவளி பண்டிகை போது நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும். அதோட இன்னைக்கு விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் அதிமுக ஆட்சியில் தான் கொடுத்தோம். விவசாயியுடைய மின் மோட்டார் 24 மணி நேரம் எங்க மும்முனை மின்சாரம் கொடுத்ததும் அதிமுக ஆட்சியில். இன்றைக்கு திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் என்ன செஞ்சுட்டு இருக்குது? கார்பொதி நடத்திருக்காரு. இது நாட்டுக்கு தேவையா? நாட்டுக்கு தேவைங்களா? இப்போ நீங்க பத்திரிகையில பார்த்திருப்பீங்க, திரு ரகுபதி எட்டப்பர் இங்கிருந்து போனவர். அப்படித்தானே? உங்களால் அடையாளம் காட்டப்பட்டவர் திரு ரகுபதி. இதே புரட்சி தலைவி அம்மா அவருக்கு அமைச்சர் கொடுத்த அழகு பார்த்தாங்க. இந்த கட்சிக்கு துரோகம் செஞ்சுட்டு எட்டப்ப மாதிரி அங்க போய் திமுக அடைக்கலம் இருந்துட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு அவள் கொடுக்கின்ற அந்த செய்திய கக்கிட்டு இருக்கிறீங்க. இது நியாயமா? திரு ரகுபதி யாருன்னு அடையாளம் காட்டுது அதிமுக. அதிமுக தொன்ன ரத்தத்தை உயர்வையா சிந்தி உழைச்சி எம்எல்ஏ ஆக்குனாங்க. அதிமுக மந்திரி ஆச்சு. நீங்க எப்படி எல்லாம் இருந்தீங்கன்னு தெரியுமா? திரு ரகுபதி அவர்களே, எங்களை பற்றி பேசியிருக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி ஊழல் செஞ்சாருன்னு சொல்லிக்கிறீங்க.
நான் நீதிமன்றம் போய் நிரபராதி என்று மக்கள் முன் நிற்கிறேன். உங்க கட்சி மந்திரி அப்படியே இருக்கிறாங்க, வாய்தா மேல வாய்தா வாங்கிட்டு இருக்கிறாங்க, வாய்தா மேல வாய்தா வாங்கிட்டு இருக்காங்க. என் மீது இதே திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் வழக்கு பண்றதுல வழக்கு போட்டாங்க. நான் வழக்கை சந்திச்சேன். யார் வழக்கு போட்டாங்களோ அவிலே திரும்ப போறாங்க. நான் முடியாது, இதுவரைக்கும் என் மீது தவறா மக்களிடத்திலே அவதூறு பிரச்சாரத்தை பண்ணிக்கிறீங்க, அதனால நான் நீதிமன்றத்துல வழக்கு நடத்துறேன்னு நீதியரசர் சொன்னார். வழக்கு போட்டவங்களே வாபஸ் வாங்குறாங்க, நீங்க எங்க நடத்துறீங்க? அவர் வாபஸ் வாங்கலாம், ஆனா சட்டமன்றத்துல பேசி பதிவாகி இருக்குது, வெளியில பேசி மக்களிடத்துல தவறான எண்ணத்தை என் மீது ஏற்படுத்தியிருக்கிறாங்க. நான் நீதிமன்றத்திலே நான் வழக்கை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல வழக்கு சந்தித்து நிரபராதி என்று உங்கள் முன் நிற்கிறேன். உங்களுக்கு தில்லு திராணி தெம்பு திமுக இருக்கிற அமைச்சருக்கோ இந்த முதலமைச்சருக்கோ முன்னாள் அமைச்சருக்கோ இருந்தா நீதிமன்றத்தில் போய் வழக்கு நடத்து, வாய்தா வாங்காத. நீ உச்ச நீதிமன்றம் வரைக்கும் என்ன வழக்கு கொண்டு போனீங்க, அங்கேயும் நிரபராதி தான் நிரூபிச்சுட்டு வந்தேன். மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை. ஸ்டாலின் அவர்களே, ரகுபதி அவர்களே, நீங்கள் எம்எல்ஏ ஆகும்போது நானும் எம்எல்ஏவா தான் இருந்தேன். அப்ப உங்க சொத்து என்ன? நீங்க சாதாரணமா திருவள்ளூர் பஸ்ல ஏறி வந்தீங்க, திருவள்ளூர் போக்குவரத்து பஸ்ல ஏறி சென்னைக்கு வருவீங்க. என்னுடைய அண்ணார் அங்கே மேட்டூர்ல வேலையில் இருந்தார், அவரை பார்க்க திருவள்ளூர் பேருந்திலிருந்து அங்க வந்து இறங்கி போவார். நான் சேலம் மாவட்ட கழகத்துடைய செயலாளரா 92 இருந்தேன். ஆக இதையெல்லாம் பார்த்தேன். உங்களுக்கு எத்தனை காலேஜ் இருக்குது, எத்தனை கல்லூரி இருக்குது, எவ்வளவு பினாமி சொத்து. நாவடக்கம் தேவை. இருந்தால் சக்கரம் சுத்திட்டு இருக்குது, கீழரக சக்கரம் மேல வரும். அப்போ நீங்க என்னென்ன ஊழல் செஞ்சீங்களோ அத்தனை தோண்டி எடுத்து மக்களுக்கு வெளிப்படுத்தப்படும். பண்ணலாம்ல? இவருக்கு எப்படி காலேஜ் வரும்? நீங்களும் தான் எவ்வளவு உழவு உழைக்கிறீங்க, மேல வர முடியுதா? ஏன்னா குடும்பம் நடத்துறதே பெரிய கஷ்டம். இவருக்கு என்ன பணம் காய்க்கிற மரமா வச்சிருக்காரு? இவ்வளவு பெரிய ஊழல் செஞ்சுட்டு நம்ம மீது பழி போடுறார். திரு ரகுபதி அவர்களே, நீங்க அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டீங்க. அது மட்டும் இல்ல, உங்க டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு உங்க டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு பல்வேறு ஊழல் நடப்பதாக செய்தி வந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட தான் இருக்குது. மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு ஜல்லிக்கரசரு எம்சாண்ட் தயாரிக்கிறவங்கிட்ட டன்னுக்கு 100 ரூபாய் விலை பேசிட்டு இருக்கிறீங்க, வெளியில வந்துகிட்டு இருக்குது. நாங்க தோண்டி எடுத்தா நீங்க இருக்கிற இடம் வேற இடமா போயிருவீங்க. அதே மாதிரி ஜல்லிக்கரசர் உரிமையாளருக்கு இந்த கூட்டத்தின் வாயிலா சொல்றேன், எங்கேயாவது டன்னுக்கு 100 ரூபாய் கொடுத்தீங்களா, அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா உங்களுடைய கிரசர் தடுத்து நிறுத்தப்படும். எதுக்கு கொடுக்குறீங்க? நீங்க எதுக்கு கொடுக்குறீங்க லஞ்சம்? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த ஜல்லி கிரசர் உரிமையாளர்களை மிரட்டி இன்றைக்கு டன்னுக்கு 100 ரூபாய் வேணும். நீங்க எல்லா இடத்திலையும் ஆதாரமற்ற அறிவிப்பு, அதாவது வாய்மொழி உத்தரவை நீங்க போட்டுக்கிறீங்க. ஜல்லி கிரசர் உரிமையாளர்கள் நாங்க உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும், மக்கள் பாதுகாப்பா இருக்கிறோம்ல. நீ 100 ரூபாய் ஏத்துனா ஒரு 500 ரூபாய் ஏத்திடுவாங்க, 100 ரூபாய் ஏத்துனா 500 ரூபாய் ஏத்திடுவாங்க. எப்படி மக்கள் வீடு கட்ட முடியும்? ஆகவே திரு ரகுபதி அவர்களே, உங்களுடைய மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு டன்னுக்கும் ஜல்லி கிரசர் உரிமையாளத்துல 100 ரூபாய் நீங்க லஞ்சம் கேட்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதை நீங்கள் தொடர்ந்தால் நீங்கள் மீண்டும் இன்றைக்கு நீதிமன்ற படிக்கட்டை ஏறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு பாதுகாப்பான இடம் கொடுத்துருவாங்க. அது எந்த இடமே நீங்களே முடிவு பண்ணீங்க. இன்னும் மிரட்டுறாராம், ஜல்லி உரிமையாளர்லாம் கூப்பிட்டு நான் டோன் விட்டு அளவு செய்யணும். ஏன் உங்க ஆளுகள் எல்லாம் கிரசர் நடத்துறாங்களா, நாங்க டோன் விட்டு அளக்க முடியாதா? எங்களுக்கு டோன் விட தெரியாதா, அளக்க தெரியாதா? திரு ரகுபதி அவர்களே, மத்திய அரசு இருக்குது, மறந்துடாதீங்க. இது மாநில அரசு, மத்திய அரசு இருக்குது, எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க எந்தெந்த துறையில லஞ்சம் வாங்குறான்னு அவர் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த ஜல்லி உரிமையாளர்களை மிரட்டி ஒரு டன்னுக்கு 100 ரூபாய் வாங்கின்ற அதை மறந்துடுங்க. அப்படி ஏதாவது முற்பட்டா
அண்ணா திமுக மக்களோடு துணையோடு இதை தடுத்து நிறுத்தும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கடுமையா மின்கட்டண உயர்வு 67% உயர்த்திட்டாங்களா மின்கட்டணம். அதே போல இது நகராட்சி, துறையூர் நகராட்சி, இதுல வீட்டு வரி 100% உயர்த்தியாச்சு, கடவரி 150%. அதோட குடிநீருக்கு வரி போட்டாங்க, போதாது குப்பைக்கு வரி போட்டாங்க. நாட்டில் எங்காச்சும் குப்பைக்கு வரி போட்டு சமாச்சாரம் எவ்வளவு அசிக்கும். குப்பைக்கு வரி போடுகின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? கேவலமா இல்ல. எதுக்குதான் வரி போடணும் ஒரு விவசாய வேண்டாம். குப்பைக்கும் வரி போட்ட அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். அதோட ஒவ்வொரு வருடமும் இந்த வீட்டு வரி கடவரி 6% ஏற்றுவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா எவ்வளவு வரி மக்கள் கட்டுவா என்பதை எண்ணி பாருங்க. ஒரு பக்கம் மின்கட்டண உயர்வு, ஒரு பக்கம் சொத்து வரி உயர்வு, இவ்வளவும் மக்கள் மீது சுமையா சுமத்தி இருக்கிறாங்க. ஆகவே அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் வெற்றி பெற நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும் என்று நேரத்திலே கேட்டு, அறுவை நரிக்குறவ மக்கள் அவர்கள் அங்கங்கே தங்கி அவருடைய பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கை எங்களுக்கு நல்ல வீடு கட்டி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறாங்க. அந்த நரிக்குறவ மக்களுக்கு அண்ணா திமுக ஆட்சியிலே அவர்கள் விரும்புகின்ற இடத்தில் அரசாங்கமே நில வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு நரிக்குறவ மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதுபோல மலைவாழ் மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஏழை விவசாயி, தொழிலாளி, இவர்களுக்கெல்லாம் வீட்டு மனை இருந்தாலும் பரவாயில்ல, குடிசையில் இருந்தா அவர்களுக்கும் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். வீட்டு மனையே இல்லைனாலும் அண்ணா திமுக ஆட்சியில வீட்டுக்கு இடம் வாங்கி வீட்டு மனை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். இன்றைக்கு வீடுனா சாதாரண வீடா இப்ப இருக்கிற வீடு மாதிரில இல்ல, பல லட்சம் மதிப்புள்ள காங்கிரீட் வீடு இந்த ஏழை மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். பச்சைமலையில சுற்றுலா தலமாக மேம்படுத்தப்படுவதற்கு அண்ணா திமுக ஆட்சி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதே போல 2025 ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி நடந்த குரூப் 4 தேர்வுல மிகப்பெரிய குளறுபடி நடந்திருக்குது. பல மாணவர்கள் இதுல வேதனை அடைந்திருக்கிறாங்க. எங்களுக்கு கோரிக்கை மனுவும் கொடுத்திருக்கிறாங்க. சிலர் தற்கொலை செய்வதற்கு முயற்சி செய்திருக்கிறாங்க. மீண்டும் மறு தேர்வு நடத்த வேண்டும் என்று அந்த மாணவர்கள் இளைஞர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஆகவே இந்த அரசு உடனடியாக நடந்த தேர்வை ரத்து செஞ்சு மீண்டும் புதிய தேர்வை அறிவிக்கப்பட்டு அந்த இளைஞர்கள் மாணவருடைய குறைகளை போக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எந்த திட்டமும் நிறைவேற்றல, கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த தொகுதியில பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அண்ணா திமுக ஆட்சியில தமிழ்நாட்டில் எந்த பணி நடக்கவில்லை என்ற ஒரு தவறான தகவலை அவருதான பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார். ஆகவே இதை இந்த நேரத்திலே இந்த பகுதியிலே பேசுவது சரியாக இருக்கும் என்று கருதுகின்றேன். நம்முடைய துறையூர் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கண்ட பொழுது காவிரி கூட்டுக்குடி திட்டம் 142 கோடியில 93 கிராமங்களுக்கு பாதுகாக்கப்பட்டு தண்ணி கொடுத்தோம். துறையூர் பெரம்பலூர் 4 வழிச்சாலை 210 கோடியில துவங்கப்பட்டது. துறையூர் பிரிவு ரோடு ரவுண்டானா முதல் பெரம்பலூர் இணைப்பு சாலை வரை 10 கோடியில இணைப்பு சாலை கொடுக்கப்பட்டது. துறையூர் நகராட்சி கட்டிடம், துறையூர் கோர்ட் வளா கட்டிடம், துறையூர் ஆடியோ அலுவலகம், புள்ளிபுரம் போக்குவரத்து பணிமனை ஆகியவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கட்டி கொடுக்கப்பட்டது. துறையூர் தொகுதியில் மொத்தம் 13 பாலம் 26 கோடியில கட்டி கொடுக்கப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்னேன், அம்மா மினி கிளினிக் இந்த தொகுதியில 9 நாங்க கொடுத்திருக்கிறோம். அதே மட்டும் சார் ஏடி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு திருவுருளைச்சலுடன் மணிமண்டபம் கட்டி கொடுத்திருக்கிறோம். MK தியாகராஜ பாவதற்கு திருவுருளைச்சலுடன் மணிமண்டபம் கட்டப்பட்டது. பேரரசர் பெருமிடுகு முத்தரையார் அவர்களுக்கு திருவுருளைச்சலுடன் கூடிய மணிமண்டபம் 90% பணி முடிஞ்சது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் சிக்கர் ஒட்டி அந்த மண்டபத்தை திறந்திருக்கிறார்.
வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களது மணிமண்டபம் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில அதையும் ஸ்டிக்கர் ஒட்டி ஸ்டாலின் அரசு திறந்திருக்குது. அதே போல இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பல கோரிக்கைகள் வச்சிருக்கிறீங்க. துறையூர் நகராட்சியில் உள்ள சின்ன ஏரியை சுத்தப்படுத்தி தடுப்பு சுவர் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை அதை அதிமுக ஆட்சி நிறைவேற்றி கொடுக்கப்படும். துறையூர் நகராட்சியில பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வர அதையும் நிறைவேற்றி தரப்படும். பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படும். துறையூர் நகரத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்ட கோரிக்கை அதையும் நிறைவேற்றி தரப்படும். அதே போல அதிமுக ஆட்சியில மல்லிக்கரை, தம்மம்பட்டி, துறையூர், முசிறி வரை அந்த பகுதியில மல்லிக்கரையிலிருந்து முசிறி வரை வழி தம்மம்பட்டி துறையூர் பகுதியிலிருந்து அந்த சாலை 4 வழிச்சாலை அமைப்பதற்கு அதிமுக ஆட்சியிலே தொடங்கப்பட்டது. திமுக ஆட்சியை முடக்கி வச்சிருக்கிறாங்க. மீண்டும் 2026 அதிமுக ஆட்சி மனதுடன் நிறுத்தப்பட்ட இந்த சாலை தொடரும். சாலை திட்டம் தொடரும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.